அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுகள்ல திருட்டுகள் நடக்கிறதும் இந்த 3 ஏஎம் டூ 5 ஏஎம். ஏன்னா, நம்ம இந்த டைம்ல வந்து அடிச்சு போட்ட மாரி தூங்கிட்டு இருப்போம். அதனால நம்ம வீட்ட சுத்தியோ, இல்ல நம்ம கட்டிலுக்கு அடியிலயோ, இல்ல கட்டிலுக்கு மேலயோ நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. அதனால பெரும்பாலான கொள்ளை, கொலை சம்பவங்கள் எல்லாமே இந்த டைம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இதுதான் சர்க்காடியன் ரிதம். இதுக்கு பேர் வந்து ப்ராசஸஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ். இப்ப நீங்க வந்து அதாவது நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம். நீங்க வந்து காலையில ஒரு நைட்லாம் நீங்க வேலை செஞ்சுட்டு காலையில 9 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. ஒரு சில நாட்கள் நீங்க காலையில நைட்டும் லேட்டா தூங்குறீங்க. காலையிலும் நேரமே ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுறீங்க. ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போகணும். அப்படின்னா, உங்களோட ஸ்லீப் டெப்த் அந்த 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஸ்லீப் உங்களுக்கு வந்து கடனா இருக்கிறனால, ஈவினிங் வந்து உங்களுக்கு அதாவது அதுக்கு மேல உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் அதிகமாகும். ஸோ, அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து நைட்டு போய் படுத்தீங்கன்னா, படுத்த உடனேவே தூங்கிருவீங்க. அதுக்கு பேரு தான் வந்து ஹோமியோஸ்டேட்டிக் ப்ராசஸ். அதாவது டயர்ட்னஸ்னால நம்ம உடம்புல உடம்புல வந்து அடினோசின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேசல் ஃபோர் பிரெயின். அந்த பேசல் ஃபோர் பிரெயின்ல அந்த அடினோசின்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆயி, அது வந்து அந்த ஸ்லீப் ப்ரொமோட்டிங் ஏரியாவான அந்த விஎல்பிஓவ வந்து ஹைப்போதாலமஸ்ல ஸ்டிமுலேட் பண்றனால நமக்கு வந்து தூக்கம் வந்து டயர்ட்னஸ்னால வரதான் ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ்.